வேளாண்ல வந்து நாங்கள் 5 பேரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையா இருக்கட்டும், லெஹங்காவா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. B11 ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 21 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். அதுக்கான விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தோம். விருப்ப மனு அளித்தவங்களை கடந்த 10ஆம் தேதி தலைமை கழகத்திற்கு அழைச்சி நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும், பொருளாளர் TR பாலு அவர்களும், முதன்மைச் செயலாளர் K நேரு அவர்களும் அழைச்சி அவர்களோடு கலந்துரையாடினோம். தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களையும் கலந்து பேசினோம். வேட்பாளர்களுடைய தகுதி கள நிலவரங்களை ஆராய்ந்து பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிருக்கிறோம். தகுதியுடைய பலர் இருந்தாலும் வேட்பாளர் ஒருவர்தான் என்பதால் எல்லா சூழலுக்கும் பொருத்தமானவரா சிறப்பு தகுதியை உடைய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடியவர்களை கொண்ட பட்டியலை தயாரிச்சிருக்கிறோம். கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பின்வரும் வேட்பாளர்களோட வெற்றிக்கு நீங்கள் பாடுபட வேண்டும். திமுகவுடைய வெற்றி வேட்பாளர் பட்டியலை உங்கள் முன்னாடி நான் இப்போ பெருமையோடு அளிக்கிறேன். வடசென்னை டாக்டர் கலாநிதி வீராசாமி MS FRCS. தென் சென்னை முனைவர் சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் MA MPhil PhD. மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன் BA. திருப்பரம்புதூர் திரு TR பாலு BSc LCE. அரக்கோணம் S ஜெகத்ரட்சகன் MA. வேலூர் TM கதிரானந்த் BCom MBA. தருமபுரி ஆ மணி BCom BL. திருவண்ணாமலை CN அண்ணாதுரை BCom. ஆரணி MS தரணிவேந்தன். கள்ளக்குறிச்சி மலையரசன் MCom. சேலம் TM செல்வகணபதி MA LLB. ஈரோடு KE பிரகாஷ் BA. நீலகிரி ராசா BSc BL. கோவை முனைவர் கணபதி ராஜ்குமார் MA LLB PhD. பொள்ளாச்சி K ஈஸ்வரசாமி. பெரம்பலூர் அருண் நேரு MS. தஞ்சாவூர் முரசொலி BSc LLB. முரசொலியே நிற்குதுங்க. தஞ்சாவூர் முரசொலி BSc LLB. தேனி தங்க தமிழ்ச்செல்வன் MA. தூத்துக்குடி திருமதி கனிமொழி கருணாநிதி MA. தென்காசி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் MBBS MD. இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் புதியவர்கள் 11 பேர், பெண்கள் 3 பேர், பட்டதாரிகள் 19 பேர், முதுநிலை பட்டதாரிகள் 12 பேர், முனைவர் 2 பேர், மருத்துவர்கள் 2 பேர், வழக்கறிஞர்கள் 6 பேர். ஆக இவர்களை எல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த பட்டியலை இன்றைக்கு இங்கே வெளியிட்டிருக்கிறேன். அதை காப்பாற்றி தருவீர்கள் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. இத்தோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.